ஹே தையதக்க 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 திக்கு 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 தக்கு தக்கு முக்கு திக்கு தக்கு திக்கு திக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஏன் இந்த உற்சாகம்னு பார்க்கலா? கடுமையான தொண்டை வலி இருக்குது. அதாவது காய்ச்சல் போகலை. தொடர்ந்து வைத்தியம்லாம் பார்த்துட்டு தான் இருக்கணும். வீடியோ போடக்கூட முடியாத சூழ்நிலை இருந்தாலும் எவ்வளோ தொண்டை கட்டினாலும் வீடியோ போட்டாகணும் அப்படிங்கிற மன உறுதி. ஏன்னா இங்கே உள்ளவங்களுக்கு பதில் நம்ம கொடுத்து அது 10 பேரை போய் சேருதுன்னா அதுக்கு சரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் ஒரு அவங்களுடைய ஆய்வுக்காக எடுத்துக்கிட்டுமே, அதுக்காக பூராவே திருத்திடுவாங்க, வளர்த்திடுவாங்க. அப்படிலாம் நம்ம சொல்ல வரல. நம்மளுடைய கருத்தை நாம் பகிரணும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம விசால் இருக்கார்ல, விசால். அந்த விசால் வந்து என்ன பண்ணினார்? அவர் ஒரு ஈசல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அவர் என்ன வேலை பண்ணார், எப்படிலாம் டைவர்ட் பண்ணி இப்படிலாம் போனார், அவரால் நிற்க முடியாமல் போனது எப்படி அப்படிங்கிறது வேற உங்களுக்கு தெரியும் போது அவர் ஒரு ஈசல், குட்டி ஈசல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த விசால் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம கட்டாயம் பேசணும். காணொலி கூட இருக்குது. ஆனால் பேசுவது நாகரிகம் அல்லதான். ஆனாலும் சில தருதலைகளை எடுத்து வைக்க வேண்டிய இடத்தில் தருணத்தில் எடுத்து வைக்காமல் போய்விட்டோம் என்றால் அது அவர்களுக்கு வாய்ப்பாகவே மாறிவிடுகிறது. ஏன்னா ஏற்கனவே விசாலை பற்றி நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன். தண்ணி என் வீட்டுக்கு வந்துட்டு, என் வீட்டுக்கே வந்துட்டு, அண்ணா நகரில் இருக்க என் வீட்டுக்கே வந்துட்டு, எம்எல்ஏக்கள் எங்கே போயிட்டாங்க? இந்த 40,000 கோடி எங்கே போயிடுச்சு, 4,000 கோடி எங்கே போயிடுச்சு? ஆமாம், எம்எல்ஏக்கு எங்கே போயிட்டாங்க, கவுன்சிலர் எங்கே போயிட்டாங்க, ஒருத்தரை காணும். இது முறையா? அப்படி இது வந்து நல்லா இருக்கா அப்படின்னு அவர் கேள்விகள் அப்படி அரை போதையில் வச்சுருந்தார் பாருங்க. கேள்விகளை அப்பான்ட்டு ரெட்டி, அவன் ரெட்டி, இவன் ரொட்டி அப்படிலாம் ஏளனம் பேசிய, சாதிய வன்மம் பேசிய இந்த சாட்டை மாமாப்பாய மாதிரியான சோம்பிகள் கூட்டம் கூட இப்படி ஒரு வீடியோ போட்டுட்டான் விஷால்னு உடனே அவனை தூக்கி வாரி அணைச்சி அவன் நெஞ்செல்லாம் குஞ்சாக்கி இது பண்ணி தள்ளிட்டாங்கன்னு வைங்களேன். அப்படி வச்சுக்கிடுவோம். அப்படி பண்ணிட்டாங்க சோம்பி கூட்டம். அந்த அளவில் அவன் புனிதப்படுத்திட்டு போனாங்க. அதுக்கு தண்டியும் அவன் ரொட்டி, அவன் அயலான், தெலுங்கை அப்படின்ட்டு வந்தவங்க பிறகு தன்னவனை ஆக்கிக்கிட்டாங்க. தென்னவன் அப்படி மாற்றிக்கிட்டாங்கன்னு வைங்களேன். அவங்க வந்து அப்பப்போ அந்த அது என்னது ஹோமியன்னா அது மாட்டு கோமியம் இல்லை, இது சிறுநீரியா, அதை குடிச்சு பார்த்து ருசி பார்த்து அப்பப்போ மாற்றிக்கிடுவாங்கன்னு வைங்களேன். அப்போ இதில் வந்து அவங்க பழைய கில்லாடிகள், பழைய ஆய்வாளர்கள், பல 100 ஆண்டுகள் அவர்கள் புகழ் பாடணும் அப்படின்னு வைங்களேன். இப்போ இந்த விசால் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம ஒரு வீடியோ போட்டோம், 2000-3000 பேர் பார்த்தாங்க. விசாலை பற்றிய நம்மளை தான் திட்டி எழுதியிருந்தாங்க. கமெண்டில் நம்மளை தான் திட்டி எழுதினாங்க, லைக் கூட போல திட்டி எழுதினாங்க. ஆனால் விசால் எங்கே, மாரி செல்வராஜ் எங்கே அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம். 200 பேர் பார்க்கல. ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து மக்களுக்கான மனிதனாக நின்று களத்தில் நின்று அந்த வெள்ளத்தில் மக்களை மீட்பதற்கும், மக்களுடைய துயர் துடைப்பதற்கும், மக்களுக்கான உணவுகளை வழங்குவதற்கும் அவர் பேருதவி ஆற்றினார். அவர் மக்களோடு மக்களாக தான் பெற்ற செல்வம் தானே, அந்த மக்கள் அனைவருமே அவருடைய செல்வங்கள். அவர் அந்த பூமிக்கு சொந்தக்காரர். அவருக்கு அங்கே வாழ்வியல் இடம் எல்லாம் தெரியும். அதனால் அந்த மக்களோடு மக்களாக ஒன்றி இருந்து பழகியிருந்தவர் என்ற முறையில் அவர்களுக்கான கஷ்ட நஷ்டங்களில் அவர்களோடு இருந்தார் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அவர் மாரி செல்வராஜ் எங்கே இருக்கார், விசால் எங்கே இருக்கார், அவர் வீட்டுக்குள்ளேருந்து வீடியோ போட்டவர் தானே அப்படின்னு போடும்போது இந்த மாரி செல்வராஜை பார்ப்பதற்கு 200 பேர் கூட தயாராக இல்லை. ஆனால் விசாலை பார்ப்பதற்கு 3000 பேர் தயாராக. அப்போ அவருடைய மாஸ் அப்படி இருக்குது. அப்போ மக்கள் எதில் மனம் லயித்து கிடக்கிறார்கள். அவர் ஒரு மாஸ்க்கு இரவாக இருக்க வேண்டியிருக்கு. அப்படி தானே மனம் லயித்து கிடக்கிறார்கள். மக்களுக்கானவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் ஒரு மாசானவர்கள் இல்லை, முன்மாதிரியான ஹீரோக்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய எண்ண ஓட்டத்தில் அப்படித்தான் இருக்கிறதோ, அதை நம்ம யாராலுமே அதை மாற்ற முடியாதோ
அப்படின்னு கவலை கொள்ளக்கூடிய இடத்தில் நம்ம இருக்கோம்னா கூட அதை கவலையாகவே நீண்ட காலமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா மாற்றங்கள் எப்போதும் மாறாததில்ல, மாறும் என்ற நம்பிக்கையோடு நம்ம பயணிப்போம். இப்போ மெட்ராஸில் வெள்ளம், அதாவது இவன் சாமானியன், இவன் பெரிய நடிகன், இவன் பெரிய பணக்காரன், இவன் கடவுள்மான் பக்திமான், இவன் யார், இவன் கடவுள் மறுப்பாளர். அப்போ இவன் வீட்டுக்குள்ளே போகணும், இவன் சாமானிய வீட்டுக்குள்ளே தண்ணி போகணும் அப்படின்னு தண்ணி இப்படி அங்கங்கே நின்று பார்க்குமா? பார்க்கும். தண்ணி பார்க்குமா? வெள்ளம் பார்க்குமா? அவன் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, இவன் வீட்டுக்குலாம் போகணும். இவனை போட்டு அழிச்சிட்டு போயிடலாம், யாரும் இவனு கேட்க மாட்டான். அவனை அழிக்கக்கூடாது, அவன் உயர்ந்த இடத்துக்காரன் பணக்காரன் அப்படின்னு தண்ணி போயிருமா? அப்படி நடக்குமா? நடக்காது இல்லை. அப்போ வெள்ளம் ஏன் வீட்டுக்குள்ளே வெள்ளம் வந்துட்டு அப்படின்னு தான் விஷயம். அந்த மக்களுக்காக என்ன செஞ்சான்? மக்களுக்காக அந்த விஷால் செய்தது என்ன? ஒன்றும் செய்யலை. சரி, நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், இந்த 4 மாவட்டங்களில் எதிர்பாராத மழைகள். ஆமாம், நின்று அடிச்சுட்டு மழை நின்று 36 மணி நேரமாக கொட்டி தீர்த்து விட்டது. 115 சென்டிமீட்டர் மழையும் பெய்து விட்டது. அதனால் ஒரே தண்ணிக்காடு. இன்னும் கூட வெளங்காடு பகுதி போன்ற இடத்தில் கூட நீர் ஊற்று பிடித்து கிடக்கிறது, தண்ணி வடியாமல் கிடக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ எவ்வளவு தாழ்வான பகுதியில் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கும், மக்கள் எந்த அளவு பாதிப்புக்குள்ளாயிருப்பார்கள், பேரிடருக்குள்ளாயிருப்பார்கள், எத்தனை உயிர்கள் உடைமைகள் பறி போயிருக்கும், ஆடு மாடு எவ்வளவு நஷ்டங்கள் மக்களுக்கு வந்திருக்கும், வாகன பழுதுகள் எத்தனை ஏற்பட்டிருக்கும், வீடுகள் இழிந்தது எத்தனை, இந்த அரிசி கடை, மளிகை சாமான் கடைகள் எத்தனை மூழ்கி போச்சு. அதனுடைய பொருள் சேதம் தான் என்ன? உப்புலமே மொத்தமாக டோட்டலாக காலி. ஏன் 13,000 டன் அரிசி, கோதுமை, உணவு தானியம் ஒன்றிய தொகுப்பில் இருந்து பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த அந்த உணவு தானியமே வீணாய் போச்சு. அதை கூட ஒழுங்கான இடத்தில் கட்டமைத்து வைக்க முடிந்ததா இந்த ஒன்றிய அரசால்? பேசுதாங்க, வக்கணையாக பேச கிடைத்து விட்டு இந்த ஆட்சிக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக அவலங்களை, அவதூறுகளை பரப்பி நம்ம ஒன்றுமில்லாமல் ஆக்கிறணும் அப்படிங்கிற ஒரு வக்கரத்தோட, வன்மத்தோடு தான் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு இந்த விஷால் போன்ற அந்த ஆட்களையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதான் குருமூர்த்தி சொன்னாங்கல்ல, வீடு தீப்பிடிச்சிட்டு பாரி அணைக்கணும், அது சேராக இருந்தானே, சகதியாக இருந்தானே, எதுவாக இருந்தானே, தண்ணியாக இருந்தானே, வா எல்லாரும் சேர்ந்து அனுப்போம் அப்படின்னு நம்ம சசிகலாவையும் ஒன்றிணைத்துக் கொள்ள வேண்டும். அவர் ஊழல் பெருச்சாளி தான், குற்றவாளி தான், 4 வருட சிறை தண்டனை அனுபவித்தாரா இருந்தாலும் சசிகலாவையும் ஒன்று சேர்த்து கொண்டு நம்ம எதிர்த்து நின்னால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒரு முறை இதே குருமூர்த்தி பேசியிருக்கிறா. இவனுக்கெல்லாம் மரியாதைலாம் வண்டியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் அண்ணா போட்டு பார்த்துக்கிட்டோம், மரியாதையாக பேசலை அப்படின்ட்டு என்ன வேணா பார்த்துக்கலாம். அந்த மனநிலை மக்களுக்கு வர வேண்டும். அப்படி பேசினான். சகதினாலும் பரவாயில்ல, அணைக்கணும், வீடு தீப்பிடிச்சிட்டு திமுக அரசு வருவது வீடு தீப்பிடிக்கும், அப்படி பேசினா வன்மம். எத்தனை காழ்ப்புணர்ச்சி அவன் நெஞ்சில் குடி கொண்டு கிடக்கிறது. மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மாதிரியான காழ்ப்புணர்ச்சி இருப்பவர்கள் நம்ம நிம்மதியாக வாழ விடுவார்களா? நிம்மதியாக ஆட்சி நடத்த விடுவார்களா? நிம்மதியான வாழ்க்கை நமக்கு வந்து சேர வேண்டும் என்று நினைப்பார்களா? எதை சொன்னாலும் தினமலர் எழுதினாம்ல, நம்ம மக்களுக்கு காலை சிற்றுண்டி கொடுத்த உடனே கக்கூஸ் நிரம்பி வலிக்கிறதுன்னு எவ்வளவு கீழ்த்தரியமாக அவனுடைய எண்ண ஓட்டத்தை அங்கே பதிவு பண்ணான். அவன் ஆட்கள் உண்டி பெருத்து குண்டி பெருத்து ரெண்டி பெருத்து அவன் கட்டியிருக்கக்கூடிய அந்த அறமுளை வேட்டியும் அரசலாக இருக்கும், உள்ளே இருக்கின்ற அங்கங்கள் வெளிப்படையாக தெரியும். அவன் கோயிலில் நின்றுட்டு மணி ஆட்டுவான். அவன் எதை ஆட்டுதான் யாருக்கு தெரியும்? சொன்னால் கோபம். சீமாக இல்லையா? அவர்களைத்தான் முன்னிலைப்படுத்தி வைக்க வேண்டும் என்ற வெறியோடு ஒரு கூட்டம் ஒன்றியத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு பக்கபாடு பாட்டுகின்ற இந்த மாதிரியான விசால்கள், விச ஆள்கள், இவர்கள்லாம் நம்ம கன்னியாகுமார் பீகார்காரர், காங்கிரஸில் இருக்கார், அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. மோடியுடைய சூவில் நஞ்சு தெரியாமல் பட்டுவிட்டது என்றால் மறுநாள் காலையில் எத்தனை பத்திரிகையாளர்கள் உயிர் துறந்திருப்பார்கள் என்றே தெரியாது அப்படிங்க.
பத்திரிகையாளர்களுடைய குணாதிசயங்களை அவர் அப்படியே விட்டு வைத்திருக்கிறார். இந்த நாட்டில் நடக்கும் சரித்திரத்தை அவர் அப்படியே ஒரே வார்த்தையில் ஒரே வாக்கியத்தில் முடித்து வைத்திருக்கிறார். எத்தனை பெரிய சிந்தனை! அதுதானே இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அந்த நடவடிக்கையினுடைய ஊறி திளைத்த கேடியாக தான் இந்த விசாலமும் ஒரு ஆள். அதை மக்கள் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு தான் நாம் இந்த இடத்துல இந்த விசாலை இழுத்து வச்சு பேசுவோம். அவனுடைய இப்போ இந்த தென் மாவட்டத்தில் நடந்தக்கூடிய இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு 10 பைசா உதவி இருப்பானா அந்த விசாலு? உதவ மனம் வந்ததா? இல்லை ஒரு வீடியோ போட்டு துயரில் இருக்கிறீர்களே மக்களே, உங்களோடு என் துயரை நான் பங்கு கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டானா? போட மாட்டான்ல. அவனுக்கு அதான் தேவை. அவனுக்கு கரை புரண்டு ஓடும் எது அது அமெரிக்காவில் சோடியாக திரியிறான். அவனை இனங்கண்டு ஒருத்தர் விஷால் சத்தம் கொடுத்து அது நமக்கு அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது நாகரிகமும் இல்லை. அது அவனுடைய வாழ்க்கை, அவன் பணம் அவன் செலவழிக்கான். அதை நம்ம ஒரு பொருட்டாக பேச வேண்டியது இல்லை. ஆனால் இவன் யாருக்கானவன்? மக்களுக்கானவன் அல்ல அப்படிங்கிறது நீங்கள் மக்கள் புரிந்து கொள்ளணும். அந்த நேரத்துக்கு வந்து அர்த்தராத்திரிகள் கூட படிப்பான் பார்த்தீங்களா, அர்ப்பனுக்கு வலுவந்தா அவன் அந்த அர்ப்பன் அப்படிங்கிறத தான் சாதாரண சுப்பன் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிடுங்க மக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியிருக்கு. அது நடந்துதா நடக்கலையா? அமெரிக்காவில் அப்படி ஒழிச்சானாங்க காணொலி இருக்குது போடண்டாமேன்ட்டு நினைக்காம தான்.